பவுனம்மாவின் உறவுகளே, புரதச்சத்து நார்ச்சத்து நிறைந்த ஒரு பாகமாக ஒரு குருமா தயாரிச்சிருக்கிறேன் பாருங்க. இது தேங்காய், கேரட்டு, பீன்ஸு, பெரிய வெங்காயம், தக்காளி இது எல்லாம் சேர்த்து இப்போ தயாரிச்சிருக்கிறேனுங்க. இது பவுன் குட்ஸின் மல்டி பர்பஸ் ஆட்டா. சாப்பிட்டு சப்பாத்திக்கு மேட்சாகுதுங்க. 6 தானியம் போட்டு அரைப்பன்னு சொல்லியிருப்பனாலங்க. ரேஷன் கோதுமை, கொண்டக்கடலை, பாசி பயிறு, ராகி, கம்பு, சோளம் இங்கே பாருங்க. அப்படி அரைச்சி எடுத்ததில் சுட்டா சப்பாத்தி, சாப்பிட்டு சப்பாத்திங்க. இதுக்கு இப்போ இது மேட்சாக நான் சாப்பிட்றேனுங்க. இப்படி சாப்பிட்டதுனால எனக்கு நல்ல பலன் கிடைக்குதுங்க. அந்த பலன் அடைஞ்சிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேனுங்க. பல்லு வலியிலிருந்து மீண்டு வந்து, காய்ச்சலிருந்து மீண்டு வந்து இப்போ நான் எடுத்துக்கிறேனுங்க. இன்றைக்கி 5 நாள் என்னமோ ஆக போகுதுங்க. 5 நாள் முடிய போகுதுன்னு நினைக்கிறேனுங்க. இப்போ காய்ச்சல் இல்லை, பல்வலியெல்லாம் குறைஞ்சிருச்சுங்க. அதுக்கு பின்னாடி இப்போ நான் எடுத்துக்க போகிறேனுங்க. இதனால் எனக்கு நல்ல பலன் கிடச்சிருக்குதுன்னு உங்கள் முன்னாடி வைக்கிறேனுங்க. நீங்களும் உங்களுக்கு வேணும்னா உங்கள் சுய விருப்பத்தின் பேரில் பயன்படுத்தி பலன் பெறுங்கன்னு ஒரு பொதுநல நோக்கோட உங்கள் முன்னாடி வைக்கிறேங்க. இன்னும் நிறைய குரு பாகங்களும் அதற்கேற்ற குரு வித்தைகளும் இரண்டும் பலன் தர்ற மாதிரி குரு வைத்திய வாழ்வியலை எப்படி அமைச்சுக்கிறதுன்னு பவுனம்மா நானே உங்களுக்கு வாழ்ந்து காட்டுறேனுங்க. தொடர்ந்து பாருங்க. எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா, உங்கள் ஜெம்சி குருவுடன். நன்றி, வணக்கம்.